யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெயகுருராயா. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பூண்டி மகான் அவரை பற்றி நம்ம பார்க்கலாம். பூண்டி மகான் திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு பக்கத்தில் போலூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் அதாவது ஒரு தாலுக்கா, அது போலூர்ன்றது ஒரு தாலுக்கா. அந்த தாலுக்காவில் போலூர் தாலுக்காவில் கலசப்பாக்கம் அப்படின்னு ஒரு இடத்துக்கு பக்கத்தில், அங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டரில் இந்த பூண்டி அப்படின்ற நகரம் இருக்குது. இது ஏன் இந்த கலசப்பாக்கத்தையும் நான் மென்ஷன் பண்ணுறேன்னா, பூண்டி மகான் அவரோட ஆரம்ப காலகட்டங்களில் கலசப்பாக்கம், அப்புறம் இந்த போலூர் ஏரியா, அதுக்கப்புறம் இந்த பூண்டி, இந்த ஏரியாலெலாம் அதிகமாக அவர் நடமாடினதுனால அந்த ஏரியா மக்களுக்கு அவரை நல்லா தெரியும். பூண்டி அப்படின்ற ஊரில் அவர் செட்டில் ஆனதுனால அவர் பூண்டி மகான் அப்படின்னு அவரை பேர் வச்சு கூப்பிட ஆரம்பித்தாங்க. அவரோட இயற்பெயர் என்ன, அவர் எங்கே பிறந்தார், எங்கே வளர்ந்தார், எதுவும் யாருக்கும் தெரியாது. 1955 வாக்கில் அந்த மாதிரியான நேரங்களில் இவர் அந்த பக்கம் நடமாடின்னு இருந்தப்போ மக்கள் இவரை பார்த்துருக்காங்க. வழக்கம் போல் நம்ம ஆட்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தால் உடனே பைத்தியம் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி பூண்டி மகானையும் ஆரம்ப காலகட்டத்தில் அந்த சுற்று வட்டாரத்தில் மக்கள் ஏதோ பைத்தியம் போல் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நினச்சிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி அவர் பார்த்திங்கன்னா ஒரு கம்பளி சட்டை ஒன்று போட்டிருப்பார். அது அது ரொம்ப நாளாக அதை போட்டிருந்து அது கிழிஞ்சி போகிற அளவுக்கு போட்டிருப்பார். யாராவது ஒருத்தர் பரிதாபப்பட்டு இல்லை வேறு ஒரு ஞானியாக கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு அவருக்கு ஏதாவது உதவி பண்ணுற நோக்கத்தில் சட்டையை தான் வாங்கி கொடுத்தா கூட அந்த கம்பளி இதுக்கு மேலேயே தான் அவர் அதை போட்டுக்குவார். கொஞ்சம் வித்தியாசமான நடவடிக்கை இருக்கிறதுனால அந்த அளவுக்கு இவரை பெருசாக கொஞ்சம் தூரத்தில் இருந்து இருக்கிற மாதிரி தான் இவங்க இருந்திருக்காங்க. இப்போ இவரோட மகிமை எப்போ தெரிய ஆரம்பிச்சது அப்படின்னா, என்னதான் பைத்தியமாக இருந்தாலும் சுடுற மணலில் அந்த வெயிலுக்கும் நமக்கும் சம்மந்தமே இல்லைன்ற மாதிரி ஏகாந்தமாக உட்காந்து தியானத்தில் உட்காந்துருக்கிறது. அதுக்கப்புறம் அடைமழை அடித்தாலும் ஐயோ நம்ம நனைஞ்சிடமே, அதுக்கப்புறம் நம்ம உடம்புக்கு எதாகிடுமேன்ற எந்த அக்கறையும் இல்லாமல் வெயில் மழை எதுன்னு பார்க்காம உட்காந்தாருன்னா ஒரு இடத்துல அப்படியே ஆணி அடிச்ச மாதிரி உட்காந்துருக்கிறதெல்லாம் பார்த்தோன்னே அந்த மக்களுக்கு கொஞ்சம் இல்லை இப்படி வேறு மாதிரி தெரிகிறாரு அப்படின்ற மாதிரி இந்த மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சிது இந்த மக்களுக்கு. அதே மாதிரி அவர் ஏதாவது உடம்பு சரியில்லைன்னு போய் யாரோ ஒருத்தவங்க இனிஷியேட் பண்ணுவாங்க இதை. யாரோ ஒருத்தருக்கு அது தெரியும், இல்லை இவர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கார், இவர் சாமியாக இருப்பாரோ, இவர் மகானாக இருப்பாரோன்னு. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன, ஒருத்தர் மகான்னு தெரிஞ்சாலோ இல்லை அவர் சாமியார்னு தெரிஞ்சாலோ முதல்ல நம்ம போய் என்ன பண்ணுவோம், என் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லை, என் பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு வேலை வேணும் அப்படின்னு நிற்போம் இல்லைங்களா? அந்த மாதிரியான சில விஷயங்கள் அவர் வாழ்க்கையில் நடந்திருக்கு. இப்போ அவர் அதுக்கு மறுப்பு சொல்லாமல் அவர் கையில் இருக்கிற ஏதோ ஒன்று அவர் கொடுக்கறது, அதுக்கப்புறம் விபூதி கொடுக்கறது, அது இதுன்னு ஏதோ பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் இவங்களுக்கு அந்த நம்பிக்கை வர ஆரம்பிச்சது. இந்த நம்பிக்கையோட 100 மடங்கு 1000 மடங்கு அது பெருகிறதுக்கான காரணம் என்னென்னா, எந்த விஷயத்துக்காக இவங்க அவர்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிங்களோ அந்த விஷயம் சால்வ் ஆக ஆரம்பிச்சது. ஆஹா, இவர் நம்ம நினச்ச மாதிரி இல்லை, இவர் வேறு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, இவர் மகான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே செய்யாறு ஓடும் அந்த பூண்டி சைடில். அந்த அந்த ஆற்று பக்கத்தில் தான் இவர் சுற்றி நின்றார். ஐயோ இவர் சாமியாக இருக்க பட்சத்தில் நம்ம இவர் அப்படி அனாமத்தான் விட்டுறக்கூடாது அப்படின்றதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, அங்கே பக்கத்தில் ஒரு சுடுகாடு, அதுக்கு பக்கத்தில் ஒரு பந்தல் மாதிரி போட்டு கொடுத்து இவர் அங்கே இருக்க வைக்கிறாங்க. இவர் கொஞ்ச நாள் அங்கே இருக்கார். ஒரு 2-3 வருஷம் அந்த பந்தலில் தான் இவர் இருந்திருக்கார். அதுக்கப்புறம் திடீர்னு அவர் என்ன நினச்சாரோ தெரியல, அவராக அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. அந்த ஊர் முனிசிப், இந்த விஓன்னு இப்போ சொல்கிறா இல்லைங்களா, வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், இந்த முனிசிப்போட வீட்டு திண்ணையில் இவர் உட்காந்துறாரு. இப்போ இவர் சாமின்னு தெரிய ஆரம்பிச்சிச்சு. இப்போ நமக்கு ஒரு பயம் இருக்குல்ல, சாமியை நம்ம ஏதாவது பண்ணோன்னா சாமி ஏதாவது சாப்பிட்டுனா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி அவர் அந்த திண்ணையில் அவராக உட்காந்துட்டார். அவர் உங்களுக்கு தான் ஒரு இடம் கொடுத்துருக்கோமே, நீங்கள் ஏன் இங்கே உட்காந்துருக்கீங்கன்னு நம்ம கேட்க முடியாது. இப்போ அந்த திண்ணை பார்த்தீங்கன்னா ஒரு 3 அடி அகலம் இருக்கும், 6 அடி நீளம் இருக்கும். ஒரு ஆள் படுத்துக்கிற மாதிரி உட்கார்ற மாதிரி இருக்கும். சாமி அங்கே உட்கார்ந்ததுனால யாரும் எதுவும் சொல்லலை. சாமி அதை பர்மனெண்ட்டாகவே அந்த திண்ணையை அவரோட, நீங்கள் நிறைய பூண்டி மகானோட ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா அந்த திண்ணையில் உட்காந்துருக்க மாதிரி தான் இருக்கும். நல்லா இவ்வளோ பெருசாக தாடி வச்சுருப்பார். ஆனால் முகத்தில் ஒரு சாமி அப்படின்னு அந்த ஒரு ஞானி அப்படின்றதுக்கு உண்டான அந்த லட்சணம் இருக்கும். கூரிய பார்வை. அவர் என்ன சொல்கிறது, பகவான் யோகிராம் சுரத்குமார் மாதிரி தான். அவர் எப்போ குளிப்பார், எங்கே போகிறாரு வராரு யாருக்கும் எதுவும் தெரியாது. அதே மாதிரி அவர் பார்க்க வரவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பிரசாதம்லாம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த பிரசாதத்துலாம் இந்த பக்கத்தில் இருக்க ரூமு, அவர் அந்த வீட்டுக்குள்ளே, அதாவது அந்த திண்ணையில் அவர் உட்கார்ந்தாரே தவிர ஒரு நாள் கூட அவர் அந்த வீட்டுக்குள்ளே போனதே கிடையாது.
ஸோ அந்த கொஞ்சம் கொஞ்சமாக சாமியை பார்க்க வராங்க அப்படின்றப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த வீட்டை வந்து சாமியே யூஸ் பண்ணிட்டோன்ற மாரி விட்டுட்டாங்க. அதுக்கு பக்கத்தில இருக்க அந்த ரூம்ல இவர பார்க்க வரவங்க குடுக்குற பழம் அது இதுன்னு வந்து எல்லாமே அந்த ரூம்ல வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதெல்லாமே வந்து நாளாக நாளாக அதோட கலர் மாறுமே தவிர அழுகவே அழுகாது. அது எந்த பழமா இருந்தாலும் அது அழுகாது. துர்நாற்றம் வர்றது அது இதுன்னு எதுவுமே இருக்காது. இந்த மாரி பல பல விஷயங்கள் வந்து அவர் ஒரு ஞானின்றத வந்து அவங்களுக்கு புரிய வச்சது. மறுபடியும் அதாவது பகவான் யோகி ராமசரத் ஒரு தடவ சொல்றாரு, ராமர் இந்த காலத்துல இப்ப இங்க நம்ம கூட இருந்தா, ராமரா இருந்தாலும் நம்ம ராமரையே குறை சொல்லியிருப்போம். அதனால வந்து குறை அப்படின்றது வந்து இந்த மனுஷங்க வந்து இருக்கிற வரைக்கும் அந்த குறை அப்படி இந்த குறை சொல்றது அப்படின்றது இந்த உலகத்துல இருக்கும். அது யாரா இருந்தாலுமே அது தப்பிக்க முடியாது. ஓகேங்களா? அப்படின்னு சொல்றப்ப, அதே மாதிரி பூண்டி மகான் இவ்வளோ வந்து அவர் வந்து விபூதி குடுத்து அவர் வியாதிய குணப்படுத்துறாரு, எல்லாம் பண்றாரு. அப்படி இருந்தாலும் வந்து முழுசா அவர ஏத்துக்கிறது அப்படின்றது அப்படின்றது அந்த பாதி பாதியா தான் இருக்கு. இப்போ அந்த இடத்துல, அந்த நாட்டுல அந்த கலசப்பாக்கம்னு சொல்றாங்க இல்லைங்களா? அந்த கலசப்பாக்கம் பூண்டி ஏரியாவ சுத்தி இருக்க இடத்துல மழை பெய்யல. ரொம்ப பஞ்சமா இருக்குது. தண்ணி பஞ்சமா இருக்குது. அப்ப அந்த முனிசிப் வந்து அவரோட வீடு தான் இவரு அந்த திண்ணைய தான் யூஸ் பண்ணிருக்காரு. அந்த முனிசிப் வந்து யோசிக்கிறாரு. இவர சாமின்றாங்க, இவர் வந்து ஞானின்றாங்க. இவர்கிட்ட போய் சாமி எங்களுக்கு மழை இல்லாம கஷ்டமா இருக்கு. மழை வர வைக்கிறியான்னு நம்ம கேட்டோம்னா, அவரு அத எப்படி எடுத்துக்குவாரு? முதல் விஷயம் அந்த அளவுக்கு அதாவது ஏன்னா சக்தி வேறுபாடு இருக்குன்ற மாரி ஒரு நமக்கு உள்ள எப்பயுமே அதாவது இந்துத்துவால இருக்கவங்களுக்கு அது இருக்கும். சிறு தெய்வம், பெரு தெய்வம் அப்படின்ற மாரி. பிரபஞ்சத்த படைச்சது ஒரு கடவுள். அப்புறம் சின்ன சின்ன வேலைகள், சின்ன சின்ன இந்த கோழி, ஆடுலாம் பலி கொடுக்குறது ஒரு கடவுள்ன்ற மாரி நம்ம செக்ரிகேட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா? அதே மாரி அந்தந்த கடவுளுக்கு அந்தந்த அளவுக்கு தான் சக்தி அப்படின்ற மாரி வந்து நமக்குள்ள ஒரு இது இருக்கு இந்து மதத்துல. அப்ப அவரு யோசிக்கிறாரு, இவரு மகானாவே இருக்கலாம். அந்த மாரி மகானா இருப்பாரா? நம்ம வந்து கையில தண்ணிய எடுத்து தெளிச்ச உடனே வந்து வேர் வந்து அப்படியே விதை வந்து அப்படியே மரமாயி நிக்கிறது. அதுக்கப்புறம் வந்து "ஏய் மழையே வா" அப்படின்ன உடனே மழை வர்றது. அந்த மாரி மகானா? இல்ல சும்மா திருநூறு குடுத்து வந்து நம்மள வந்து வியாதி குணப்படுத்துற அளவுக்கு தான் இவருக்கு வந்து சக்தி இருக்குமோ அப்படின்னு இவரு வந்து யோசிச்சுக்கிட்டே தூங்கிடுறாரு. யாரு? இந்த முன்சிப். கொஞ்ச நேரம் கழிச்சு யாரோ அந்த கன்னத்த இப்படி லைட்டா தட்டுற மாரி இருக்கு. கண்ண முழிச்சு பார்த்தா பூண்டி மகான் நிக்கிறாரு. "என்னடா இவனால இதெல்லாம் பண்ண முடியுமா? இவன் மழைய கேட்டா மழைய வர வைக்கிறவங்களுக்கு இவனுக்கு சக்தி இருக்கா? என்ன ஏதுன்னு யோசிக்கிறியான்னோனே இவருக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருது. ஆக்சுவலா அது கனவு. ஆனா நெஜத்துல நடக்கிற மாரியே இருக்கு. அவரு வந்து "இல்ல சாமி, ஐய்யயோ! அப்படிலாம் நினைக்கல. நீங்க அது மாரி எதுவும் தப்பா நினைக்காதீங்க" அப்படின்ட்டு கெஞ்சுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு சாமி மறைஞ்சிடுது. சாமி மறைஞ்ச அடுத்த செகண்டே மழை வந்து பெய்ய ஆரம்பிக்குது. மழை வந்து வந்து அப்படி அடி அடின்னு அடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா வந்து, போதும் போதுன்ற அளவுக்கு மழை பெஞ்சுச்சு. அது வந்து முன்சிப் மூலமா வந்து ஊர் மக்களுக்கு தெரிய வருது. இந்த மாரி நடந்ததுன்னு. சாமி இன்னும் ஃபேமஸ் ஆயிடுறாரு. இன்னும் வந்து இல்ல அவரு வந்து அவரு மிகப்பெரிய மகான் அப்படின்ற அளவுக்கு. ஏன்னா வந்து அவரு மிகப்பெரிய மகான் அப்படின்றது என்னன்னா, அதாவது இந்த மகான்கள் என்னன்னா, அவங்களுக்குன்னு ஒரு ரோல் இருக்கும். அவங்களுக்குன்னு ஒரு கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரத்த தாண்டி அவங்க போமாட்டாங்க. பகவானே நெறைய தடவ சொல்லியிருக்காரு. அவரால முடிஞ்சா என்ன வேணா பண்ண முடியும். ஆனா வந்து, அவர் வந்து அந்த மாரி பண்ண விரும்புறதில்ல அப்படின்னு. அதே மாரி வந்து பப்பா ராமதாஸ பத்தி சொல்லும்போது வந்து அவர் சொல்லுவாரு, மை ஃபாதர் பப்பா ராமதாஸ் வந்து இந்த கிரகங்கள வந்து ஃபுட்பால் ஆடுவாரு, பந்தாடுவாரு அப்படின்னு. அந்த அளவுக்கு சக்தி இருந்தாலும் அவங்க வந்து வந்து அந்த காஸ்மாஸ் பிரபஞ்ச விதிய வந்து அவங்க மீற மாட்டாங்க. அது மாரி பூண்டி மகான் வந்து அவர் வந்து எப்ப தேவைப்படுதோ அப்பதான் தன்னை வெளிப்படுத்தினாரே தவிர, எல்லா சமயத்திலயும் இந்த மாரி விஷயங்கள் வந்து பண்ணல. அது வந்து அந்த 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 இடத்துல பண்ண முடியுன்றப்ப தான் மகான்கள் வந்து இந்த மாரி விஷயங்கள பண்ணுவாங்க. இது இப்படி இருக்கப்ப இது ஒரு விஷயம். இன்னொருத்தர் வந்து ஒரு விவசாயி. அவர் ரொம்ப வந்து ஏழ்மையில இருக்க விவசாயி. அவர் வந்து ஒரு தடவ வந்து சாமிகிட்ட அழுகுறாரு. "சாமி என்னாச்சு? ஏன் அழுறன்னு?" கேட்குறாரு. "இல்ல என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன். ஒத்த பைசா கையில இல்ல. கல்யாணத்த எப்படி பண்ண போறேன்னு தெரியல சாமின்ட்டு" அழும்போது, இந்த அது மகான்கள், ஞானிகள், சாமி எல்லாமே வந்து கருணையோட உருவம் தானே! அப்ப அவர் வந்து நிஜமாவே அவர் வருத்தப்படுறது, அது நிஜமாவே அவர் ஏழை அப்படின்றது அவருக்கு தெரியுன்றதுனால, அவர் என்ன சொல்றாரு, "இந்த கொலு இருக்குல்ல, கொலு. இந்த கொலு எவன்கிட்டயாவது இருந்ததுன்னா, பழைய கொலு எதா இருந்தா எடுத்துன்னு வான்றாரு." இந்த கொலுன்றது என்னன்னா, இந்த வயல்ல வந்து ஏர் உழுவாங்க. இந்த ஏர் விழும்போது அது பார்த்தீங்கன்னா, நீங்க நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களான்னு தெரியல. அந்த மரத்தாலான அந்த இந்த ஏருக்கு அடியில இரும்பாலான வந்து கூர்மையான ஒரு பொருள் இருக்கும். அந்த கூர்மையான பொருள் தான் வந்து அந்த நிலத்த கீறும். அந்த கொலுவ வாங்கின்னு வாடான்றாரு. இவரு வந்து போய் பார்த்துட்டு அந்த பழைய விவசாயிங்க எவனா வந்து அது வந்து தேஞ்சிரும். அது ஒரு கட்டத்தில வந்து தேஞ்சு அதுக்கு மேல டெப்த் போவாது. அது ஆழம் போவாதுன்றதுனால தூக்கி கடாசிருவாங்க. இல்லன்னா இரும்பு கடைக்கு காசுக்கு போட்டுருவாங்க. அத தேடி கண்டுபிடிச்சு ஒரு கொலுவ வாங்கின்னு வந்து குடுக்குறாரு. ஒரு பழைய தேஞ்சு போன கொலுவ குடுக்குறாரு. அப்ப பூண்டி மகன் என்ன பண்றாரு, அந்த கொலுவ தங்கமா மாத்துறாரு. அந்த கொலுவ தங்கமா மாத்தி வந்து, "இதடா இத வச்சு கல்யாணத்த பண்ணிக்க போ" அப்படின்னு சொல்றாரு. இதுவும் வந்து பயங்கரமா பரவிடுது. இதுவும் ஃபேமஸ் ஆயிடுது.
அது மாரி இந்த மாரி சில விஷயங்கள் தான் வந்து அவரோட சரித்திரத்தில இருக்கிறது. இந்த மாரி சில விஷயங்கள்னால ரொம்ப நல்லா வந்து அவர் பரவலா வந்து எல்லாரையும் பூண்டி மகான், பூண்டி மகான், பூண்டி மகான்னு வந்து அவர் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாரு. உலகத்துல இருந்து பல இடத்துல இருந்தெல்லாம் வந்து அவர வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அவரோட நாள் நெருங்கிடுத்து அப்படின்றத வந்து அவருக்கு தெரிஞ்சு போது. ஒரு நாள் வந்து அவரோட பக்தர் ஒருத்தர் வந்து அவர்கிட்ட கூப்பிட்டு சொல்றாரு, "நான் போயிட்டு சொல்ல வேண்டியவங்கலாம் சொல்லிட்டு வந்துடுறேன். ஒரு 3 நாள் அதிகபட்சம். போயிட்டு வந்துட்டேன்னா, அதுக்கப்புறம் நிரந்தரமா நான் இங்கேயே தங்கிடுறேன்." அப்படின்ற மாரி சொல்றாரு. அதுக்கேத்த மாரி அடுத்த நாள்லேருந்து அவர காணோம். ஒரு 2 நாள் கழிச்சுட்டு வந்து 3வது நாள் வராரு. 3வது நாள் வந்துட்டு வந்து அவர் வந்து, "சரிடா கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. இப்போ சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டு வந்துட்டேன்." அப்படின்னாரு. அது யாரோ, என்னவோ அதெல்லாம் நமக்கு தெரியாது. அது என்னத்துக்கு வந்தாரோ, அவரு என்ன பர்ப்பஸ்க்கு வந்தாரோ, யாருக்கு அவர் ரிப்போர்ட் பண்ணாரோ, அதெல்லாம் நமக்கு தெரியாது இல்லைங்களா? சரின்ட்டு வந்து இத சொல்லிட்டு, அடுத்த நாள் காலையில பார்த்தீங்கன்னா, 9 மணிக்கு வந்து பகவான் வந்து சமாதியில வந்து ஆயிடுறாரு. கரெக்ட்டா அவர் வந்து அவரோட மூச்சு நிக்கிறது, அந்த மொமெண்ட் மழை பெய்ய ஆரம்பிக்குதுங்க. பெய்ய ஆரம்பிச்ச மழை 3 நாள் கன்டினியூஸா பெய்யுது. நிக்காம 3 நாள் கன்டினியூஸா பெய்யுது. அடை மழைன்றதுனால வந்து இவருக்கு செய்ய வேண்டிய அந்த சடங்குகள், ஒரு மகான்னு தெரிஞ்சப்புறம் வந்து சாதாரணமா வந்து அந்த விஷயத்த பண்ண முடியாது இல்லையா? இவங்க மழைக்காக நிக்கிறதுக்காக வெயிட் பண்ணாங்க. அந்த 3 நாளும் அந்த சிரிச்ச முகத்தோடயே பகவானோட உடம்பு இருக்கு. முனிசாமி வந்து சிரிச்ச மாரி அப்படியே இருக்காரு. ஒரு ஒரு என்ன சொல்றது? அது வந்து உடம்பு வந்து சுருங்குறது, அதுக்கப்புறம் வந்து துர்நாற்றம் அடிக்கிறது, அது இதுன்னு எதுவுமே கிடையாது. மகான்கள் சில நேரத்தில இந்த மாரியான விஷயங்கள்ல வந்து நமக்கு வந்து காட்டுவாங்க. ஏன்னா, இந்த கடைசி நிமிஷம் வரைக்குமே வந்து டவுட்ல இருக்கவனே இருப்பான். அதாவது கும்பிடுவான். அவன் சாமி ஃபோட்டோ வீட்ல வச்சுக்குவான். நாமா சொல்லுவான். சாமி தான் எல்லான்னுவான். ஆனாலும் எங்கேயோ மனசோட ஒரு ஓரத்தில 1% டவுட் இருக்கும். நம்ம கரெக்ட்டா தான் பண்றோமா அப்படின்னு. இது வந்து நமக்கு இல்ல. சுவாமி விவேகானந்தர் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சரோட இருக்கும்போது, அவருக்கே அந்த மாரி இருந்ததா வந்து கதைகள் உண்டு. அப்ப ராமகிருஷ்ணர் வந்து உயிர விடப் போறாரு, ராமகிருஷ்ண பரமஹம்சர். அப்போ கூட வந்து அப்பயும் வந்து இவரு நிஜமாவே ஞானி தானா? இவரு சும்மா சும்மா நான் தான் ராமர், நான் தான் கிருஷ்ணர்ன்னு சொல்றாரு. இவரு நிஜமாவே அப்படித்தானா? அப்படின்ற எண்ணம் அவர் மனசுக்குள்ள. என்ன இருந்தாலும் சாமி இல்ல. அவரு உடனே பக்கத்துல கூப்பிட்டு சொல்றாரு, "நரேன், இன்னுமா நீ என்ன நம்பலன்றாரு." நரேன்ன்றது சுவாமி விவேகானந்தரோட இயற்பெயர். "இன்னுமா நம்பல?" அப்படின்னு கேட்கிறாரு. அதாவது சுவாமி விவேகானந்தர் மாரி ஆளுக்கே வந்து அப்படி இருக்கும்போது, நம்மலாம் சாதாரண மனுஷங்கள்ல. அப்ப இந்த மழையும், சாமியோட அந்த சிரிச்ச முகமா அந்த 3 நாள் வந்து அவர் இருந்ததும் வந்து, அவர இன்னும் வந்து அவர் மிகப்பெரிய மகான்னு நம்பாதவன்லாம் இருந்தான்ல, அந்த ஒரு ஓரமா இருப்பானுங்க. ஒரு 10%, 20% அவங்கெல்லாம் வந்து இல்ல, சாமி நிஜமாவே வந்து ஒரு மிகப்பெரிய ஆன்மா, மிகப்பெரிய மகான்னு வந்து புரிய வைக்கிறதுக்கு அந்த நிகழ்ச்சி உதவியா இருந்தது. அ இந்த திருவண்ணாமலை மாவட்டத்த சுத்தி வந்து நம்ம ஏற்கனவே விட்டபா கதைய பார்த்தோம். இப்ப வந்து பூண்டிசுவாமி. திருவண்ணாமலையில வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 100, 150, 200 பேருக்கு மேல இருப்பாங்க ஞானிகள். ஆனா வந்து நம்ம வந்து யார் தன்னை வெளிப்படுத்திக்கணும், அது மூலமா வந்து மக்களுக்கு சேவை செய்யணும்னு நெனைக்கிறாங்களோ, அவங்க தான் தன்னை வெளிப்படுத்திக்குவாங்க. மத்தவங்க வந்து யார் கண்ணுக்கும் தெரியாமயே வந்து இருப்பாங்க. அது அது என்னவோ ஞான தபோதரரை வாவென்று அழைக்கும் திருவண்ணாமலைன்ற மாரி வந்து அந்த திருவண்ணாமலைய சுத்தி இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நெறைய வந்து ஞானிகள், சாமிகள்லாம் இருக்காங்க. அதுக்கு பக்கத்துல தான் பர்வதமலை இருக்கு. அது வந்து இதுவும் திருவண்ணாமலை மாவட்டத்து பக்கத்துல இருக்க ஒரு ஊர் இந்த போலூர்ன்னு. இப்பவும் நீங்க வந்து பூண்டிக்கு போனீங்கன்னா, பூண்டி சாமியோட வந்து சமாதி இருக்கு. அங்க போய் இப்பவும் வந்து வேண்டுறவங்களுக்கு வேண்டுறதெல்லாம் பூண்டி சாமி தராரு அப்படின்ற நம்பிக்கை இன்னும் இருக்கு. முடிஞ்சதுன்னா நீங்க எல்லாம் போயிட்டு வாங்க. அடுத்த வாரம் இன்னொரு கதையில நம்ம சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லலிதா நவீன். நன்றி.